டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்து முடிச்சாங்கன்னா அவங்களுக்கு மொத்தமா 4500 சம்பளம் கிடைக்கும். ஏ மட்டும் தனியா அந்த வேலையை செஞ்சாருன்னா 8 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே பி மட்டும் தனியா செஞ்சா 12 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. சோ கூட சியும் சேர்த்தி, அதாவது ஏ மற்றும் பி மற்றும் சி 3 பேர் சேர்ந்து செஞ்சா அந்த வேலையை 4 நாள்ல செஞ்சு முடிப்பாங்க. சோ அப்படிதான் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. அந்த 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. அப்ப அதுல அந்த 4500 ரூபாயில சிக்கு ஒரு அமௌண்ட் பிரிச்சு கொடுக்கணும். சோ எவ்வளவு தொகை பிரிச்சு கொடுக்கணும்னு கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்க்கதான் ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா பார்த்தோன்னே ஈஸியா அந்த சம் சால்வ் பண்ணிடலாம். சோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமில டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A அதே மாதிரி குரூப் 1 எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேத்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் போயிட்டு இருக்கு. சோ கிளாஸஸ் பத்தி வேற டீடைல் வேணும்னா மேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சோ நம்முடைய அகாடமில இப்போ குரூப் 2க்கு கிளாஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு 600 ரூபாய் மதிப்புள்ள ஒரு மேக்ஸ் புக் இலவசமாக வழங்கப்படும். கொஸ்டின்ல ஏ மற்றும் பி 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்து முடிச்சா அவங்களுக்கு 4500 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். சோ ஏ மட்டும் தனியா அந்த வேலையை செஞ்சாருன்னா 8 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 12 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. சோ கூட சியும் சேர்த்துக்கிறாங்க. அது ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து செஞ்சா 4 நாளையில செஞ்சு முடிப்பாங்க. சோ அப்படிதான் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாங்க. சோ அப்ப இந்த மொத்த அமௌண்ட்ல சி உடைய பங்கு தொகை எவ்வளவு போகும்னு கேக்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா. இந்த 8, 12, 4 அப்படிங்கிறது நாட்கள். சோ அந்த 3 பேருடைய திறமையின் விகிதம் கண்டுபிடிச்சுமா யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் போகுதுன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி குயிக்கா கண்டுபிடிக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஏ உடைய திறமையின் விகிதத்தை கண்டுபிடிக்க ஏ உடைய 4 விட்டு பிக்கான வேல்யூ இந்த 3 பேருக்கு வேல்யூ இந்த 3 பேருக்கு என்ன கொடுத்துரும் அந்த வேல்யூ பெருக்கணும். என்ன இருக்குது 12 × 4. நெக்ஸ்ட் பி உடைய திறமையை தெரிஞ்சுக்க பி வேல்யூ விட்டு ஏக்கான வேல்யூ இந்த 3 பேருக்கு வேல்யூ பெருக்கணும். என்ன இருக்குது 8 × 4. நெக்ஸ்ட் இந்த 3 பேருடைய திறமையின் விகிதம் தெரிஞ்சுக்க இந்த வேல்யூ விட்டு இதை ரெண்டையும் பெருக்கணும். என்ன வரும் 8 × 12. சோ மூலி காமனா அதை கேன்சல் ஆகிக்குதா 4 கேன்சல் ஆயிரும், இங்க 4 கேன்சல் ஆயிரும், இங்க 4 4 கேன்சல் பண்ணா 2. சோ அகைன் இங்க 4 கேன்சல் பண்ணா 3, இங்க 2, இங்க 3. சோ இப்ப வேற எதுவும் இல்ல. அப்ப என்ன இருக்குது 3 இங்க 2 இங்க 6. சோ பாருங்க இந்த 3 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலைன்னு இருக்கும். சரிங்களா? அவருடைய திறமை இது வந்து திறமை. இந்த 3, 2, 6 அப்படிங்கிறது திறமையின் விகிதம். சோ இந்த 3 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 2 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 6 அப்படிங்கிறது ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இதுல யாரா இருக்கிறாங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேருமே இருக்கிறாங்க. அதுல ஏவும் தெரியும் பியும் தெரியும். மைனஸ் பண்ணுங்க. சோ மொத்தமா என்ன இருக்குது 6 மைனஸ். சோ ஏக்கான வேல்யூ என்னது 3, பிக்கான வேல்யூ 2, ரெண்டையும் ஆட் பண்ணா 5. சோ 5 மைனஸ் பண்ணா மீதி என்ன வரும் 1 வரும். சோ இதுதான் சிக்கான வேல்யூ. அதாவது ஏக்கான வேல்யூ என்னது 3, பிக்கான வேல்யூ 2, சிக்கான வேல்யூ 1. சோ இதுக்கு மேல இந்த அமௌண்ட்டை 3:2:1 ரேஷியோ பிரிச்சோமா யாருக்கு எவ்வளவு போகும்னு தெரிஞ்சிடும். சோ நமக்கு தேவை சி உடைய அமௌண்ட் மட்டும் தான் கேக்குறாங்க. அப்ப சி உடைய ரேஷியோ என்னது 1 வகுத்தல். எப்பவுமே வகுத்தல்ல எத்தனை ரேஷியோ அதை ஆட் பண்ணி வகுத்தல்ல போடணும். 3 + 2 + 1 6 இன்டு டோட்டல் அமௌண்ட் 4500. சோ கேன்சல் பண்ணுங்க என்ன வரும் 7, 5 அதாவது 750 வரும். 1 × 750 750 ரூபாய். சிக்கு பாத்தீங்கன்னா 750 ரூபாய் போகும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சோ இதே மாதிரி ஏக்கு என்ன வரும் பிக்கு என்ன வரும் சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க.